ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. நாங்கள் கொண்டாட இப்போ முழு அரசியலும் தாவேகா பக்கம் சென்றதை இவர்கள் மீண்டும் மீட்டெடுப்பதற்காக முயற்சி தான் இந்த கருப்பு சட்டை. கருணாநிதி ஆரம்பத்தில் கருப்பு துண்டு போட்டிருந்தாரு. திமுக காரன் மூலம் கருப்பு துண்டு தான் போட்டிருப்பான். வைகோ பேரை கருப்பு துண்டு தான் சொல்லுவாங்க. இந்த கருப்பு துண்டை மஞ்சள் துண்டு RSS துண்டாக்கியவர் கயவன் கருணாநிதி தான். உதயநிதிக்கும் பட்ஜெட் போட தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் பட்ஜெட் போட தெரியாது. கருணாநிதி காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி, அத்தனை பேர் காலத்திலையும் இதுதான் பட்ஜெட். இப்போ மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் 85 நாளாக யார்கிட்ட ஆரம்பிச்சிருக்கு? திராவிட அரசியல் இருந்து ஆரம்பிக்குது. இப்ப திராவிட அரசியலா பட்ஜெட் தானே இருந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து போகவே பிளான் இல்ல. திமுக மாதிரி பேசுறேன். பட்ஜெட் ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டு ஒண்ணுமேங்கிறது சொன்னதை விட நல்ல பட்ஜெட் இல்ல என்ன சொல்ல, ரெண்டு விஷயம் சொல்லுங்க. திமுக கடந்த ஆட்சியோட ஸ்டிக்கருங்கிறாரு. அப்போ அதிமுக ஆட்சியோட ஸ்டிக்கர் தானே திமுகவோட பட்ஜெட்ங்கிறது அதைத்தானே சொல்லியிருக்கணும். ஆமா, ஏவா வேலு டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ்ல அட்டையிலேயே பாலம் கட்டி அடிச்சுட்டு போச்சு. அதுல வருடம் குறைந்தபட்சம் 20,000 கோடி ரூபாய் திருடும். அதுக்கு என்னையா தீர்வு இந்த பட்ஜெட்ல? அப்போ பட்ஜெட்ல தீர்வு வரணுமா இல்ல அடுத்தடுத்த செயல்பாடுகள்ல தானே சார் தீர்வு கிடைக்கும்? மூத்த குடிமகனுக்கு இந்த நோட்டு செல்லாதுங்கிற தகவலை யார் சொல்லுவாங்க? மாநில அரசு. சார் ஏன் சார் சொல்ல போறீங்க? அரசுன்னு சொல்லுங்க. மாநில அரசு நோட்டு அடிக்குது. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குமார் ராஜா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மக்கள் மீது எவ்வளோ அன்பு இருந்தால், விவசாயிகள் மீது எவ்வளோ அன்பு இருந்தால், இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுகவினர் எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அந்த விவசாய பணத்துலேருந்து நாங்கள் ₹1 கூட விட மாட்டோம் அது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்களே சார், என்ன சார் காரணமாக இருக்குன்றீங்க? இல்லை, அவர்களை பொறுத்தவரை திமுக ஒரு மலிவான அரசியலை செய்ய வேண்டும். அதிகாரம் கைவிட்டு போனதை அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. முற்று முழுதாக திமுகவிடமிருந்து அரசியல் வெளியேறி இப்போ முழு அரசியலும் தாவேகா பக்கம் சென்றதை இவர்கள் மீண்டும் மீட்டெடுப்பதற்காக முயற்சி தான் இந்த கருப்பு சட்டை. கருப்பு சட்டையை ஒழித்ததே திமுக தான். தந்தை பெரியாருடைய அடையாளம் கருப்பு சட்டை. கருணாநிதி ஆரம்பத்தில் கருப்பு துண்டு போட்டிருந்தார். திமுக காரன் பூரா கருப்பு துண்டு தான் போட்டிருப்பான். வைகோ பேரை கருப்பு துண்டு தான் சொல்லுவாங்க. இந்த கருப்பு துண்டை மஞ்சள் துண்டு RSS துண்டாக்கியவர் கயவன் கருணாநிதி தான். இப்போ இந்த விஜயை எதிர்ப்பதற்கு விஜய் அரசியலை செய்ய முடியாமல் திணறுகிறார், திண்டாடுறார். இதை மேலும் விரிவுபடுத்துவதை திமுக தொடர்ந்து செய்யுது. அதிமுக இதை வேடிக்கை பார்க்குது. இப்போது இந்த பட்ஜெட்டு நேற்று நடந்தது. இந்த பட்ஜெட்டு போன பட்ஜெட் புத்தகத்தில் ஸ்டாலின் படம் இருந்தது. இந்த பட்ஜெட் புத்தகத்தில் விஜய் படம் இருக்குது. இதுதான் மாற்றமே தவிர இந்த பட்ஜெட்டில் அண்ணன் சீர் ஒரு பவுன் தங்கம் கொடுப்பதாக புதுசாக அறிவிச்சிருக்கேன். உதயநிதி சொல்லுவதைப் போல உதயநிதிக்கும் பட்ஜெட் போட தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் பட்ஜெட் போட தெரியாது. இப்போ நிதித்துறை செயலாளர் சித்திக் சொல்லியிருக்கார், 55,000 கோடி மதுபானத்தின் மூலம் அரசுக்கு வரும்னு சொல்லியிருக்கார். இதுதான் பட்ஜெட்டு. அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் பட்ஜெட். இது யார் காலத்தில்? கருணாநிதி காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி, அத்தனை பேர் காலத்திலையும் இதுதான் பட்ஜெட். இப்போ மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் கல்வி நிறுவனங்கள், இலவச கல்வி நிறுவனங்கள், இலவச மருத்துவமனைகள், மதுக்கடை ஒழிப்பு, 3 தான் தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனை. இந்த தலையாய பிரச்சனையை விஜய் தொட்டு கூட பார்க்கல. காரணம், இந்த நிதித்துறை செயலாளர்களோ அல்லது நிதித்துறை அதிகாரிகளோ இது பற்றிய அறிவு இல்லை, அது பற்றிய யோசனை இல்லை. ஆனால் இதை வலியுறுத்தம் செய்தால் நீங்கள் அதிகாரிகள் அதை யோசிச்சிருப்பான்.
இதை சொல்வதற்கு இவருக்கு நேரம் இல்லை. இந்த அரசை எப்படி நடத்துவது, பல இடையூறுகள். நீங்கள் உதயநிதியை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு கூட விஜயால் நீங்கள் தெம்பு திராணி இல்லை. இதுதான் இப்போ இந்த தாவேக அரசு தடுமாறுகிறது. நீங்கள் இன்னைக்கு செய்தி, குருவை காஞ்சி போயிருன்னு விவசாயி தலையில் கை வச்சுட்டு அழுகிறான். 3 லட்சம் ஹெக்டேர் குருவை காஞ்சு போயிருக்கு. குருவை என்பது குறுகிய கால பயிர். இதுக்கு பட்ஜெட்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சம்பா விளையிறது 2வது விஷயம். 6 மாதம் அது பொங்கலுக்கு செலவுக்கு. தை பிறந்தால் வழி பிறக்குன்னு அது பொங்கல். குருவை தீபாவளி செலவுக்கு. இப்போ தீபாவளியும் இல்லை, தமிழனுக்கு பொங்கலும் இல்லை. இதில் என்ன பட்ஜெட் என்ன இருக்குது? இப்போ விவசாயமே இல்லாத சூழ்நிலையை தானே சார் திராவிட ஆட்சிகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இனி அதை உருவாக்குவதற்கான திட்டங்கள் பற்றி தான் இப்போ பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து விவசாயிகளுக்கு தேவையான, விவசாயிகளுக்கு இப்போதைக்கு பணப்பற்றாக்குறை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு பட்ஜெட்டுகளில் நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு விவசாயத்தை அழிச்சது யார் சார்? திராவிட அரசியல்கள் தான். திராவிட அரசியல் இந்த பட்ஜெட்டுக்கு திராவிட அரசியல் சம்மந்தமே இல்லை. இந்த அரசியல் 85 நாளாக யாருக்கு ஆரம்பிச்சிருக்கு? 85 திராவிட அரசியல் வந்து ஆரம்பிக்குது. இப்ப திராவிட அரசியலா பட்ஜெட் தானே சார். அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து போகக்கூடிய பிளான் இல்லை. அது நீங்க திமுக மாதிரி பேசுறீங்க. நீங்க இந்த பட்ஜெட் திமுக பட்ஜெட்டா தாவேக பட்ஜெட்டா? தாவேக பட்ஜெட். அப்ப நீங்க திமுக பத்தி பேசுறீங்க, முடிஞ்சு. அதாவது அப்ப திமுக அதிமுக பத்தி பேசுவான், அதிமுக திமுக பேசுவான், அவன் காங்கிரஸ் அரசியல். அதிமுக அப்படி பேசலையே சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு இந்த பட்ஜெட்டை ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டு ஒண்ணுமேங்கிறது சொன்னதை விட நல்ல பட்ஜெட் இல்ல. என்ன சொல்ல, 2 விஷயம் சொல்லுங்க. திமுக கடந்த ஆட்சியோட ஸ்டிக்கருங்கிறாரு. அப்போ அதிமுக ஆட்சியோட ஸ்டிக்கர் தானே திமுகவோட பட்ஜெட்டுங்கிறது. அதைத்தானே சொல்லியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி. அதை சொன்னா இதை சொன்னாலும் விடுங்க சார், இதெல்லாம் வெட்டி கதை வேண்டாம். இந்த பட்ஜெட் 85 நாளில் ஏறக்குறைய 85 நாள் அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்கான். 85 நாள் நிதித்துறை அதிகாரி அத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கா. நீங்கள் எடப்பாடி விடுங்க, ஸ்டாலின் விடுங்க, உதயநிதி விடுங்க, இந்த பட்ஜெட் போடுவதற்கு நிதித்துறை அதிகாரிகள் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க? பட்ஜெட் போடணும், புது ஆட்சி வந்து பட்ஜெட் போடணும்ல. அப்போ 85 நாள் வேலை பார்த்துச்சுதா? இதில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையே. அது பட்ஜெட் போடுறதுக்கான நேரம் தானே சார். அது அடுத்த கட்ட திங்க் பண்ணுறதுக்கான பட்ஜெட் தானே. இப்போ வந்து பட்ஜெட் வந்து அடுத்து இந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது சார். பட்ஜெட் ஒதுக்குனதுக்கு அடுத்து வேலை எப்படி செய்ய போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். கடந்த ஆட்சிகளில் என்ன பட்ஜெட் வந்திருக்கோ அதே அளவுக்கு தான் இதுலையுமே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கடந்த ஆட்சி அப்படியே காப்பி அடிச்சு போட்டாங்க, அடுத்த வருஷம் தான் யோசிப்பாங்கிறீங்களா சார்? கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து 58,000 கோடி, சரிங்களா சார்? இப்போ அது வந்து 44,000 கோடி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது என்னென்னா 6,000 கோடி கிட்ட வந்து இந்த பட்ஜெட்லேயே வந்து சும்மா கணக்கு இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஊழலுக்கு பயன்படுத்தப்பட்டதுங்கிற அளவுக்கு அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்போ அந்த பட்ஜெட் மூலமாக கொள்ளையடிச்சது திமுக அரசு. இவங்க பட்ஜெட்டை தேவையான அளவுக்கு போட்டு இந்த இது கரெக்டாக இருக்குங்கிற அளவுக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க, அதாவது இந்த பட்ஜெட்டில் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, தமிழ்நாடு பட்ஜெட்டில் நீங்கள் முன்னாள் நிதியமைச்சர், திமுக நிதியமைச்சராக இருந்து தூக்கி வீசுகிறாங்கல்ல, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் ஒரு உலக வங்கி, ஒரு பெரிய கார்ப்பரேட் வங்கியில் துணைத் தலைவராக இருந்தவர். அவருக்கு நிதி மேலாண்மை அத்துபடி. அவர் என்ன சொன்னார்னா, லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னார். விஜய் அதை பார்த்தாரா? லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னார். மரிய வில்சன் அதை பார்த்தாரா? லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னார். சித்திக்கு பார்த்தாரா? எல்லாத்துக்கும் தெரியும். அந்த லீக்கேஜ் அடைக்கிறதுக்கு என்ன முயற்சி. நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 20,000 கோடி ரூபா, 60,000 கோடியில் 20,000 கோடி ஸ்மார்ட் கிளாஸு, லேப்டாப்பு, சைக்கிளு, புத்தகம், கட்டடம் கட்டுறது 20,000 கோடி. அதில் ஊழல் 5,000 கோடி ரூபாய்க்கு நடக்கும் வருஷம். அதுக்கு அதை தடுப்பதற்கு என்ன வழி இந்த பட்ஜெட்டில் இல்லை. 2வது, நீங்கள் ஏவா வேலு டிபார்ட்மெண்ட்டு ஹைவேஸில் அட்டையிலேயே பாலம் கட்டி அடிச்சுட்டு போச்சு. அதில் வருடம் குறைந்தபட்சம் 20,000 கோடி ரூபாய் திருடப்படுது. உள்ளாட்சித்துறையில் 700 கோடி ரூபாய் குப்பை இழுகிற கான்ட்ராக்டை வேலுமணி காலத்தில் 7,000 கோடி ஆக்கினார். அதை கண்டுபிடிச்சிங்களா? நீங்கள் 85 நாள் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய செக்ரட்டரியேட்டில்
குறைந்தபட்சம் ஒரு 3000 அதிகாரி வேலை பார்க்குறாங்க. நிதித்துறையில் மட்டும் ஒரு 500 அதிகாரி வேலை பார்க்குறாங்க. ஹைவேஸில் வருடம் 20,000 கோடி ரூபா 30,000 கோடி ரூபா கொள்ளையடிக்கப்படுது. அதே போல் உள்ளாட்சித்துறையில் குறைந்தபட்சம் ஒரு 20,000 கோடி டு 30,000 கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது. அதுக்கு என்னையா தீர்வு இந்த பட்ஜெட்டில்? அப்போது பட்ஜெட்டில் தீர்வு வரணுமா இல்லை அடுத்தடுத்த செயல்பாடுகளில் தானே சார் தீர்வு கிடைக்கும்? இல்லை, பட்ஜெட்டுக்கும் அடுத்தடுத்த செயல்பாடுக்கும் பட்ஜெட்டுங்கிறது அடுத்து நிதி எப்படி மேம்படுத்த போகிறோம் அதாங்க நீங்கள். ஆனால் அதை வந்து ஒடுக்கப்படுறது, அந்த ஊழலை தடுக்கப்படுறது எங்கே? அதிகாரிகளை தானே நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டியது இருக்கும். அதிகாரிகளை வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் தாவேக்கா அரசு. பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? இல்லை, நீங்களே ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டீங்க. பட்ஜெட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவங்க தனியாக தெரிவிக்கிறாங்க சார். நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்களா இல்லை தெரிஞ்சே தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு தெரியல. நீங்கள் 85 நாள் என்பது ராஜீவ்காந்தி கொலைவை விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன் 85 நாள். 85 நாள் என்பது ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3 மாதம். இதில் 8 நாள் அரசு விடுமுறை. 3 மாதத்துக்கு 24 நாள் 85 கழிச்சிட்டிங்கன்னா 2 மாதம் இருக்குது. 60 நாள் இருக்குது. 8 மணி நேரம் இருக்குது. 8 மணி நேரத்தில் சிந்திக்காத நீங்கள் அடுத்த வருஷமாக சிந்திக்க போகிறீங்க. 60 ஆண்டு ஆட்சி காலத்தை 60 நாள் சொல்கிறீங்க சார். 600 வருஷம் ஆகட்டும், 6000 வருஷம் ஆகட்டும். நைட்டு 10 மணிக்கு பஸ்ஸில் போகிறான். மோடி டிக்ளேர் பண்ணிட்டாரு நோட்டெல்லாம் செல்லாது. இதை 6 வருஷம் கழிச்சு சொன்னாங்க. பழைய நோட்டு தான் வச்சுட்டு பஸ்ஸில் போகிறான் சார். இவ்வளோ இந்தியா பூரா போயிட்டு இருக்கான். இந்த நோட்டு செல்லாதுன்ட்டான். நடந்துதா? 600 வருஷம் அறிக்கையை நீங்கள் பஸ் ஏறும்போது அரசு சொல்லலை, இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்களே 600 வருஷம் வேணுங்கிறீங்கல்ல, 60 வருஷம் வேணுங்கிறீங்கல்ல. பஸ் ஏறும்போது பழைய நோட்டு தான் வச்சுட்டு ஏறணும். நீங்கள் இந்தியாவில் தான் இருந்தீங்க, ஐரோப்பாவில் இல்லையே. அப்போ வயசான ஒரு பெரிய பழைய நோட்டை செல்லாதுன்ட்டான். திருநெல்வேலி போகிறவர் கும்மிடி பூண்டியில் இறங்கிட்டார். நடந்தா போவார். புரியுதா? விழிப்புணர்வு தானே சார். அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்கல்ல, இவ்வளோ நாளுக்கு செல்லாது, இவ்வளோ நாட்களுக்குள்ள மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மாநில அரசுக்கும் ஒரு கடமை இருக்குல்ல சார். அதை செய்ய தவறியது அன்றைய அரசு. அப்படி தானே இதை எடுத்துக்கிடணும். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற கதையில வந்து ஓரமாக போடுங்க. அந்த ஒரு மூத்த குடிமகனுக்கு இந்த நோட்டு செல்லாதுங்கிற தகவலை யார் சொல்லுவா? மாநில அரசு. மாநில அரசு சார், ஏன் சார் சொல்ல போறீங்க? அரசுன்னு சொல்லுங்க. மாநில அரசு நோட் அடிக்குது.